எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வங்கதேச நாட்டை பாகிஸ்தானுடன் இணைக்க முயற்சிக்கும் வங்கதேச கும்பல், வல்லரசுகளின் சதித்திட்டங்களால் உச்சக்கட்ட போர் பதற்றத்தில் வங்கதேச நாடு. இந்தியாவின் சிலிகுரி காரிடாரை துண்டிக்க வங்கதேச ராணுவத்தால் போர் தொடுப்போம் மிரட்டிய வங்கதேசம். வங்கதேசத்தில் தேர்தலை தடுக்க முயற்சிக்கும் முகமது யூனிஸ் இடைக்கால அரசு சிலிகுரி காரிடார் மீது கை வைத்தால் வங்கதேச நாடு மீது அதிபயங்கர போரை துவங்குவோம் இந்தியா திட்டவட்டம். ஆசிய கண்டத்துல முழுவீச்சில போருக்கு தயாராயிட்டு இருக்க இந்தியா, வங்கதேசம், பாகிஸ்தானுக்கு நடுவுல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ண பெரிய மோட்டிவேஷனா இருக்குங்க. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக சில புக்குங்களை டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்திருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். காஷ்மீர் நிலப்பரப்பை மையமா வச்சு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தான் எப்பவுமே முடிவில்லாத பிரச்சனைங்கன்றது நீண்டுகிட்டே இருக்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியுங்க. இப்ப 2025லயுமே பாகிஸ்தான் பார்த்த வேலையால இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல 4 நாள் போர் ஏற்பட்டுச்சு. இந்த போருக்கு அப்புறம் பாகிஸ்தான் நாடுன்றது ராணுவ ஆட்சி நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்க அதே வேளையில பாகிஸ்தானோட தூண்டுதலால இப்ப வங்கதேச நாடுன்றது இந்தியாவுக்கு எதிராக போருக்கு தயாராயிட்டு இருக்க சம்பவம் உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குது. இந்தியாவை சுத்தி இருக்கிற நாடுங்களை இந்தியாவுக்கு எதிராக திருப்பி விட்டு இந்தியாவோட அமைதி வளர்ச்சியை கெடுக்கணும்ன்றது சீனா உட்பட இன்னும் சில வல்லரசு நாடுகளோட வழக்கமான வேலையா இருக்குதுங்க. இதை முன் வச்சுதான் பணத்தை செலவு பண்ணி இலங்கை, மாலத்தீவு, அதுக்கப்புறம் இப்ப வங்கதேச நாட்டிலையும் சீனா உட்பட அமெரிக்கா மாதிரியான வல்லரசு நாடுங்க இந்தியாவுக்கு எதிராக அந்த நாட்டோட மக்களையும் அரசாங்கத்தையும் திருப்பி விட்ட சம்பவமும் அரங்கேறி இருக்குதுங்க. மாலத்தீவு நாட்டில இருந்து இந்தியாவோட ராணுவத்தையே வெளியேற்றின முகமது மொய்சு அரசாங்கம் இப்ப இந்தியா இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இந்தியாவுக்கு பிரச்சனையா இருந்த மாலத்தீவு, இலங்கை மாதிரியான நாடுங்க இப்ப சரியா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இடைக்கால அரசாங்கத்தை வழி நடத்திக்கிட்டு இருக்க முகமது யூனிஸ் தலைமையிலான வங்கதேச அரசாங்கம் மட்டும் பாகிஸ்தான் நாட்டோட கைகோத்து இந்தியாவுக்கு எதிரான நகர்வுகளை தீவிரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மே மாசம் 2025ல இந்தியா பாகிஸ்தான் போர் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அடுத்த சில மாசம் அமைதியா இருந்த வங்கதேசத்தோட யூனிஸ் அரசாங்கம் இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்தியாவுல தஞ்சம் அடைஞ்சிருக்க வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை எங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிச்சிருக்கோம், அவங்களை எங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு பிரச்சனை பண்ண முகமது யூனிஸ் அரசாங்கம் அடுத்த சில நாள்ல இந்தியாவுக்கு எதிராக அங்க இருக்கிற அரசியல் கட்சிகளை தூண்டி விட்டு பிரச்சாரம் பண்ண வச்சாங்க. இதுல ஜூலை மாசம் 2024ல ஷேக் ஹசீனாவோட ஆட்சியை வீழ்த்தி அவங்கள நாடு விட்டு நாடு வர்ற அளவுக்கு நிலைமையை மோசமாக்குனதே அங்க மாணவர்கள் போராட்டத்தை தீவிரமா நடத்திட்டு இருந்த ஷரீப் உஸ்மான் ஹாதின்ற ஆளா இருக்காருங்க. வாயை திறந்தாலே இந்தியாவுக்கு எதிரான கருத்துங்களை மட்டுமே பேசுற ஆளாதான் இந்த ஹாதின்றவர் இருக்காருங்க. இப்ப ரீசெண்டா உஸ்மான் ஹாதி இந்தியாவுக்கு எதிராக என்ன விஷயங்களை பேசியிருந்தாருன்னா, அங்க மாணவர்கள் போராட்டத்தை நடத்திட்டு இருந்தவங்களை உசுப்பி விடுற விதமாவும் வங்கதேச மக்களை இந்தியாவுக்கு எதிராக திருப்பி விடுற விதமா கிரேட்டர் பங்களாதேஷ் என்ற பெயர்ல இந்தியாவுக்கு எதிரான ஒரு போஸ்ட அங்க வங்கதேச நாட்டுல உஸ்மான் ஹாதி போட்டிருந்தாரு. டிஜிட்டலா வெளியிடப்பட்டிருந்த அந்த தகவல்ல என்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்ததுன்னா, வெறும் 1,50,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட வங்கதேச நாட்டை இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்களா இருக்க 7 மாநிலங்களை இணைச்சு அகண்ட வங்கதேசன்ற பேர்ல ஒரு போஸ்ட் போட்டு வச்சிருந்தாரு. வங்கதேச நாடுன்றது இந்தியாவோட மேற்கு வங்காளம், அதுக்கப்புறம் வடகிழக்கு மாநிலங்களா இருக்க திரிபுரா, மேகாலயா மாதிரியான மாநிலங்களோட ஏறத்தாழ 4000 கிலோமீட்டருக்கு மேல பார்டர்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. சர்வதேச சட்டங்களை மீறி இறையாண்மை கொண்ட மிக வலிமையான நாடா இருக்க இந்தியாவுக்கு எதிராக வெளியிடப்பட்டிருந்த இந்த போஸ்ட்ன்றது அங்க வங்கதேச நாட்டுல இந்தியாவுக்கு எதிரான மனநிலையை இன்னும் அதிகமா தூண்டி விடணும்ன்ற நோக்கத்தோட தான் இந்த மாதிரியான போஸ்ட உஸ்மான் ஹாதி வெளியிட்டு இருந்தாருங்க. வங்கதேச நாட்டை இப்ப ஆண்டுகிட்டு இருக்க முகமது யூனிஸ் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சேதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. இந்தியாவுக்கு எதிராக இந்த மாதிரியான காரியத்தை பண்ண உஸ்மான் ஹாதி வங்கதேச நாட்டோட தலைநகரமா இருக்க டாக்காவில் ஒரு வண்டியில பயணிச்சிட்டு இருந்தப்ப அந்த ரோட்ல கூடவே பயணிச்ச 2 மர்ம நபர்கள் உஸ்மான் ஹாதியை குறி வச்சு கன் ஷூட் பண்ணிருந்தாங்க. கன் ஷூட்டால பாதிக்கப்பட்டிருக்க உஸ்மான் ஹாதியை வங்கதேச நாட்டுல வச்சு பாத்துக்கிற அளவுக்கு கூட அங்க உள்கட்டமைப்போ மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸோ சரியா இல்லாத காரணத்தினால சிங்கப்பூர் நாட்டுக்கு கொண்டு போனாங்க. அங்க சிகிச்சை பலனளிக்காம உஸ்மான் ஹாதி இறந்து போக டிசம்பர் 19, 2025 இருந்து வங்கதேச நாட்டுல உஸ்மான் ஹாதியோட மரணத்துக்கு காரணமான மர்ம நபர்களை கண்டுபிடிக்கணும்னு மாணவர் அமைப்புங்க உட்பட அங்க இருக்கிற அரசியல் கட்சிகள்லாம் ஒன்னா சேர்ந்து திடீர்னு போராட்டத்துல குதிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப வங்கதேச தேசிய மக்கள் கட்சியை சார்ந்த அஸ்னத் அப்துல்லான்ற ஆளு உஸ்மான் ஹாதியோட இந்த நிலைமைக்கு இந்தியா தான் காரணம், குறிப்பா ஷேக் ஹசீனா தான் காரணம்ன்ற மாதிரி அவர் தரப்புல பேசி வச்சிருந்தாரு. இதோட சேர்த்து இந்தியாவோட எதிரி நாடுகளா இருக்க பாகிஸ்தான், சீனா நாட்டுக்கு வங்கதேசத்தில் நாங்க இடம் கொடுப்போம், மேலும் அந்த நாடுகளோட கை கோத்து இந்தியா மேல போர் தொடுப்போன்ற அளவுக்கு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு. இதுக்கு நடுவுல உஸ்மான் ஹாதியோட இறுதி சடங்குல முகமது யூனிஸ் நேர்ல கலந்துகிட்டு அவர் என்ன பேசி வச்சிருந்தாருன்னா, வங்கதேச நாட்டுக்கு இந்த இழப்புன்றது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது. இதுக்கு இந்த நாட்டுல இருந்து தப்பிச்சு போன ஒரு சிலரும் காரணமா இருப்பாங்களோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்குது. இதை முன் வச்சுதான் வங்கதேசத்தோட அரசாங்கம்ன்றது விசாரணையை தொடங்கி இருக்குது. சீக்கிரமாவே அந்த மர்ம நபர்களை நாங்க சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவோம், தண்டனையும் வாங்கி கொடுப்போம்னு முகமது
முகமது யூனிஸ் பேசியிருந்தாருங்க. இதுக்கு அடுத்ததா பாகிஸ்தானுக்கு ஆதரவா செயல்படுற அங்க இருக்கிற ஒரு சில அரசியல் கட்சிங்க என்ன விஷயங்களை பேசியிருக்காங்கன்னா, வங்கதேச நாட்டோட அமைதியை கெடுக்கணும்னு இந்தியா தொடர்ந்து முயற்சி பண்றாங்க. அதை நாம முறியடிக்கணும்னா வங்கதேச நாடுன்றது தனியா செயல்படக்கூடாது, பாகிஸ்தானோட இணைஞ்சு செயல்படணும். ஏன் தேவைப்பட்டா 1971க்கு முன்னாடி இருந்த மாதிரி பாகிஸ்தானோட கூட நம்ம இணைஞ்சிடலான்ற அளவுக்கு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சில அரசியல் கட்சிகளை சார்ந்த ஆட்கள் எல்லாம் வங்கதேச நாடுன்றது எதுக்காக பாகிஸ்தான் கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்குச்சுன்ற அந்த வரலாறே தெரியாம தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்றத நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுதுங்க. உஸ்மான் ஹாதின்ற அந்த ஆளோட மரணத்தை பெரிய போராட்டமாக்கி அங்க மக்களை திரட்டி வங்கதேச தலைநகரமா இருக்க டாக்காவையே போராட்ட களமா அங்க இருக்கிற அரசியல் கட்சிங்க மாத்தி வச்சிருக்காங்க. இது அந்த மரணத்துக்கு நீதி கேட்கிற மாதிரியான ஒரு போராட்டமா இல்லாம முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு எதிரான போராட்டமா தான் அங்க நடந்துகிட்டு இருக்குதுன்னு எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. ஒரு சில கும்பல் தலைநகர் டாக்காவில் அமைஞ்சிருக்க இந்தியாவோட ஹை கமிஷன் பில்டிங்கை குறி வச்சு நேரடியா தாக்குதல் நடத்த முயற்சி பண்ண சம்பவம் எல்லாம் இந்தியா உச்சக்கட்ட கோவத்துக்கு கொண்டு போயிருக்குதுங்க. பிரெண்ட்ஸ், வங்கதேச நாட்டுல இப்ப ஏற்பட்டிருக்க அசாதாரண சூழ்நிலையை பத்தி டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க என்ன சொல்றாங்கன்னா, வங்கதேச இடைக்கால அரசாங்கத்தை வழி நடத்திக்கிட்டு இருக்க ப்ரொஃபசர் முகமது யூனிஸ் பொறுப்புக்கு வந்த முதல் நாள்ல இருந்தே இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறது தான் அவர் வழக்கமா வச்சிருக்காரு. 2025 மே மாசம் இந்தியா பாகிஸ்தான் போர் ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஒரு சில மாசம் அமைதியா இருந்த முகமது யூனிஸ் வங்கதேசத்துல தேர்தலை நடத்தணும்னு அங்க இருக்கிற எதிர்கட்சியா இருக்க கலிதா ஜியாவோட கட்சி அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற எந்த அரசியல் கட்சிகளையும் கேட்காம திடீர்னு ஷேக் ஹசீனாவோட கட்சியா இருக்க அவாமி லீக் கட்சிக்கு யூனிஸ் அரசாங்கம் தடை விதிச்சாங்க. இது மட்டும் இல்லாம மாணவர்கள் போராட்டத்தை வழிநடத்தின கட்சி தான் அங்க ஆட்சிக்கு வருவாங்க, அதுக்கு தான் அதிகமா வாய்ப்பு இருக்குதுன்னு பேசின முகமது யூனிஸ் பிப்ரவரி மாசம் 2026ல வங்கதேசத்துல நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்ன்ற மாதிரி அவர் தரப்புல அறிவிச்சிருந்தாருங்க. இருந்தாலும் இந்தியாவுக்கு எதிராக போர் நடத்தணும்னு திட்டங்களை தீட்டிக்கிட்டு இருக்க பாகிஸ்தானோட ராணுவ தளபதி அசிம் முனீர் வங்கதேச நாட்டுல தேர்தல் நடத்தப்பட்டு அங்க ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்ட் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் வங்கதேச நாட்டை நம்மளால இஷ்டத்துக்கு பயன்படுத்த முடியாதுன்றதுனால அசிம் முனீரோட தூண்டுதலால தான் இப்ப முகமது யூனிஸ் வங்கதேச நாட்டுல இஷ்டத்துக்கு போராட்டங்களை கட்டவிழ்த்து விட்டுருக்கிறதா எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. இப்ப நடந்துகிட்டு இருக்க இந்த மாணவர்கள் போராட்டத்தை காரணமா வச்சு வங்கதேச நாட்டுல தேர்தல் நடத்துறத இன்னும் 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் தள்ளி போடணும்ன்றது முகமது யூனிஸோட திட்டமா இருக்குதுங்க. இடைப்பட்ட காலத்துல அமெரிக்கா துருக்கி கிட்ட இருந்து ஆயுதங்களை வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்க பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீர் வங்கதேசத்தையும் தன்னோட கைப்பாவையா வச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக போர் நடத்தணும்னு திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்காரு. பிரெண்ட்ஸ், வங்கதேச நாட்டுல அசாதாரணமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதுனால இந்தியா பாதுகாப்பு கருதி வங்கதேசத்துல இருந்து இந்தியாவுக்கு வர்றவங்களுக்கு விசா கொடுக்கிற நடைமுறையும் இப்ப நிறுத்தப்பட்டிருக்குது. இது மட்டும் இல்லாம வங்கதேச இந்தியாவோட பார்டரை முழுசா இழுத்து பூட்டி இருக்கிற இந்தியா வங்கதேசத்துக்கான ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தையும் படிப்படியா குறைக்க ஆரம்பிச்சிருக்கிறதா இப்ப குளோபல் மீடியாஸ் தகவல் வெளியிட்டு இருக்காங்க. இப்ப போராட்டம் நடந்துகிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல வங்கதேசத்துல இருந்து இந்தியாவுக்கு எதிராக அதிகமா வர குரல் என்னவா இருக்குதுன்னா, இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்களை இணைக்கிற சிலிகுரி காரிடார், அதாவது சிக்கன் நெக் பகுதியை எங்களால துண்டிக்க முடியும், இந்தியாவுக்கு எதிராக நாங்க மிகப்பெரிய அளவுல போர் தொடுப்போன்ற அளவுக்கு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. 7 வடகிழக்கு மாநிலங்களையும் இணைக்கிற இந்த நிலப்பரப்புன்றது வெறும் 100 கிலோமீட்டர் நீளமும் அதுக்கப்புறம் 22 கிலோமீட்டரே அகலம் கொண்டதா இருக்குது. ஒரு பக்கம் நேபாள், ஒரு பக்கம் பூட்டான், இன்னொரு பக்கம் வங்கதேசத்துக்கு நடுவில் அமைஞ்சிருக்க இந்த சிலிகுரி காரிடார் தான் இந்தியாவோட ஹைலி சென்சிட்டிவ் அதுக்கப்புறம் ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸா இருக்குங்க. 2024க்கு முன்னாடி வரைக்கும் இந்த சிலிகுரி காரிடாருக்கு சீனாவால தான் அதிகமா ஆபத்து ஏற்பட்டு இருந்ததுங்க. எப்ப வங்கதேச நாட்டுல சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆதரவான கும்பல் அங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததோ அந்த நாள்ல இருந்து சிலிகுரி காரிடாருக்கு பாகிஸ்தான் வங்கதேசத்தாலையும் ஆபத்துன்றது அதிகமாயிருக்குது. வங்கதேசம் பேசுற மாதிரி எல்லாம் இந்தியாவோட 7 வடகிழக்கு மாநிலங்களை இணைக்கிற இந்த சிலிகுரி காரிடார் மேல அவ்வளவு சீக்கிரம் கை வச்சிட முடியாதுங்க. சிலிகுரி காரிடாரை சுத்தி 200 கிலோமீட்டர் ரேடியஸுக்குள்ளார 9 ராணுவ தளங்கள் இந்தியாவுக்கு இருக்குது. ஹசிமாரா, கலைகுண்டா, டெஸ்பூர் உட்பட மொத்தமா 9 ராணுவ தளங்கள் போருக்கு எந்த நிமிஷமும் தயாரா இருக்குது. இந்த ராணுவ தளங்கள்ல SU-30 MKI போர் விமானங்கள் உட்பட ரஃபேல் போர் விமானங்களையும் இந்தியா அங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல தொடங்கி பிரம்மோஸ் மிசைல்ஸ்ங்க, பிரளய் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் உட்பட எக்கச்சக்கமான ஆயுதங்களை இந்தியா அங்க சிலிகுரி காரிடாரை ஒட்டி கூச்சி வச்சிருக்காங்க. சிலிகுரி காரிடார் மேல சீனா பாகிஸ்தான் நாடுங்களே கை வைக்க முற்பட்டா இந்தியா அதிபயங்கர போரையும் ஏன் அணு ஆயுத போரையே தொடங்குவாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்குது. தப்பி தவறி வெறும் 50 போர் விமானங்கள் 2 லட்சம் ஆக்டிவ் சோல்ஜர்ஸ் மட்டுமே வச்சிருக்க வங்கதேச ராணுவன்றது சிலிகுரி காரிடார் மேல கை வச்சா அடுத்த நிமிஷமே இந்தியா வங்கதேசத்துக்கு எதிராக முப்படை போரை தொடங்குவாங்க. பிரிட்டிஷ் கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கினப்பையும் 71 போர்லையும் இந்தியா தவற விட்டதை இப்ப சரி பண்ணி சிலிகுரி காரிடார் பகுதியை அகலமாக்கிக்க முடியும்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு சில நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. எங்களுக்கு நீங்க பண்ற பெரிய உதவி என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்றது தாங்க. இதையும் தாண்டி எங்களுக்கு எதனா உதவ நினைச்சீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமாவோ இல்லனா ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால முடிஞ்ச ஹெல்ப் எங்களுக்கு
பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்காக சில புக்குங்களை டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்திருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. உலகத்தோட வளர்ச்சிக்காக பாடுபடுறதா சொல்ற வல்லரசுங்களோட அதிபருங்க போருங்களை கைவிட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.